வாழ்த்துறை வழங்க வந்துள்ள தோழர் தா முத்துக்குமாரசாமிவேல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். பேரணியை துவக்கி வைத்துள்ள தோழர் மு செல்வராணி அவர்களையும் நிறைவுரை ஆற்ற வந்துள்ள தோழர் அண்ணா குபேரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மதிய வணக்கம். இங்கு வரவேற்புரை ஆற்ற வந்துள்ள தோழர் அந்தோணிசாமி அவர்களுக்கும், துவக்க உரை ஆற்ற உள்ள தோழர் ஞானத்தம்பி அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்ற வந்துள்ள துறைவாரி சங்க மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்ய உள்ள தோழர் நிறைவுரை ஆற்ற வந்துள்ள தோழர் டேனியல் ஜெயசிங் அவர்களையும் மற்றும் மாநில மாவட்ட வட்டக்கிளை சார்பாக உள்ள அத்துணை தோழர்களுக்கும் வீர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு என்னுடைய தலைமை உரையை தொடங்குகிறேன். தோழர்களே, நல்லோர் ஒருவர் பொருட்டு நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யுமாம் எல்லாருக்கும் பெய்யுமாம் மழை. அந்த கூற்றுக்கிணங்க ஒரு அரசூழிய சங்கத்தின் கீழ் பதாகையின் கீழ் 2003 எடுத்த மிக வீர சிறந்த போராட்டத்தினுடைய விளைவு தான், வேலை நியமன சட்டத்திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வேலையில் இருக்கிறதுக்கான மிக பிரதானமான ஒரு காரணம். அந்த வேலை நியமன தடை சட்டத்துக்கு எதிராக ஒவ்வொரு ஊழியர்களும் போராடல அப்படின்னா இன்னைக்கு இத்தனாயிரம் இளைஞர்கள் நம்ம இந்த வேலை வாய்ப்பிலே இருந்திருக்க மாட்டோம். நம்ம என்னவோ நம்ம குவாலிஃபைடு ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம வந்ததான் நினைச்சிருக்கலாம். அந்த வாய்ப்புகளும் அதுக்கான கதவுகளும் திறக்கப்பட்டது அந்த வீரம் செறிந்த போராட்டங்களினுடைய விளைவு தான். அப்போ இங்கே எதுவுமே போராடாமல் கிடைக்காது அப்படிங்கிறதும், நமக்கு முன்னால போராடி இந்த பாதையை வகுத்து கொடுத்து சென்ற நம்மளுடைய முன்னோர்களின் பாதையை அடிகோலாக வைத்துக்கொண்டு நாம் எடுக்கக்கூடிய அனைத்து அடுத்தடுத்த போராட்டங்களை மிக வீரம் செறிந்த போராட்டங்களாக, வரலாறு சிறப்புமிக்க போராட்டங்களாக நாம் எடுத்து செல்ல வேண்டிய நிலையில் இருக்கோம். ஏன்னா முதல் முறையாக அன்பரசு தோழரை நம்ம பார்க்கும்போதே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அரசு பணிக்கு வந்திருக்கக்கூடிய கடைசி தலைமுறை நீங்க அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை 8 வருடத்துக்கு பின்னாடி அதை நம்ம ரியலைஸ் பண்றோம். அப்படின்னா எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசிகளா பின்னாடி நடக்கக்கூடிய அத்தனையும் தன்னுடைய ஆழ்ந்த அறிவினால் அவங்களால யூகிக்க முடியுது. அதுக்கான பாதுகாப்பு வளையங்களை கேடயங்களாக பிரகடனப்படுத்தி ஊழியர்கள் நலன் சார்ந்து தீர்மானங்களை கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் ஊழியர்கள் நலன் சார்ந்து அந்த போராட்ட களங்களை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது, அவங்களோட பயணிச்சதிலையும் அவங்களுடைய கைடன்ஸ் படி நம்மளுடைய போராட்டங்களை கொண்டு சென்றதை நினைச்சா ரொம்பவே மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்களே, இன்னைக்கு நம்மளுடைய மருத்துவத்துறைங்கிறது முழுக்க தனியார் மயம் நோக்கி போயிட்டு இருக்குது. அது எதுவும் தனியார் மயங்கிறதையும் தாண்டி இந்த தாராளமய கொள்கை, உலகமய கொள்கை, இதையெல்லாம் ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இருக்குதோ இல்லை இந்தியாவுக்குள்ள மட்டுமே இருக்குமே நம்ம நினைக்காம இது உலகத்துக்கான ஒரு பொதுமொழியா இருக்குது. வேர்ல்டு பேங்க் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த தனியார் மையத்தை நோக்கி மிக வலுவான அடிகள் எடுத்து வைக்கப்பட்டுள்ளன. அப்போ இந்த பொதுத்துறையாக இருக்கக்கூடிய இந்த அரசு துறைகள் ஒடுக்கப்படும் பொழுது இங்கே ஒடுக்கப்படுவதும் நசுக்கப்படுவதும் அதில் உள்ள ஊழியர்கள் மட்டும் அல்லாமல் நம்மளோட பயணிக்கக்கூடிய நம்மளோடு இணைந்து இருக்கக்கூடிய பொதுமக்களுங்கிற ரீதியில் பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சமூக கடமையும் நம்மளோட கூடி இருக்குங்கிறதுனால ஒரு மிக சிறந்த சமூக போராளி எப்படி இருக்கணும்னா தன்னுடைய நலன் சார்ந்து மட்டும் சிந்திக்காம நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நாம் வாழ்கின்ற இந்த பூமியில மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களிலும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம போராட்டம் எடுக்கணும். அந்த ரீதியில தான் நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் ஒவ்வொரு பணிகளையும் செஞ்சிட்டு இருக்கு. நமக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருந்தாலும், சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தாலும், சமூக நீதியையும் திராவிட சமத்துவத்தையும் பேசும் இந்த திராவிட அரசு நமக்கு அதுக்கான சலுகைகளை கொடுக்க ஏனோ இன்னும் சுணக்கம் காட்டிக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரமும் மகப்பேறு பார்க்கக்கூடிய செவிலியர்களுக்கே மகப்பேறு விடுப்பு வாங்க நம்ம ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்துட்டு செல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். திறமைகளும் தகுதிகளும் இருந்தும் செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை 1க்கும் 2க்கும் தமிழகத்தில் ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தும் நம்மளுடைய எண்ணற்ற செவிலியர்கள் நமக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ் அந்த இடத்துக்கே போக முடியாம வெறும் ஸ்டாஃப் நர்ஸாவே ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. மொத்தத்திலே தமிழ்நாட்டில் வெறும்
செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை 4 போஸ்ட் மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன மாதிரியான நிலைக்கு நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆபத்துக்களை உணர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து வலுவான போராட்டங்களிலும், மாநில மையம் எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பங்கேற்று மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒத்துழைப்பை கொடுக்கணும். மிக முக்கியமாக கோவிட் செவிலியர்கள் ஒரே நாளில் அந்த போர்க்கால அடிப்படையில் நியமிக்கப்பட்டு தன்னுடைய குடும்பம் அனைத்தையும் யோசிக்காம இந்த சமூக நலனுக்காக எல்லாத்தையுமே பின்னாடி வச்சுட்டு குடும்பத்தையும் விட்டு பிரிந்து குழந்தைகளையும் விட்டு பிரிந்து வந்து சமூக நலன் சார்ந்து கோவிட் செவிலியர்கள் வந்து பொதுமக்களுக்காக நின்னாங்க. ஆனால் ஒரே நாளில் அரசு அவங்கள வெளியில் அனுப்பிச்சிடுச்சு. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அவங்க இன்னைக்கு வேலையில் இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே அடிப்படை இது இல்லாமல் ஒரு அசம்பிளிலேயே வந்து நம்ம துறை சேர்ந்த அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கோவிட்ல வந்திருக்கக்கூடிய செவிலியர்கள் 18,000 60,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவ்வளோ ஓப்பனாக தைரியமாக ஒரு சட்டசபையில் சொல்கிறாருன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்துறையை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பும் இந்த மருத்துவத்துறைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தையும் நாம் வந்து உணரணும். ஒரு அமைச்சர் ஒரு பொது மேடையில் பேசும்போது உண்மைத்தன்மையை உணர்ந்து பேச வேண்டும். பொய்க்கு மாறான அந்த தகவல்களை சொல்லக்கூடாது. அப்போ இந்த ரீதியிலலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மட்டும் இல்லை, இந்த மருத்துவத்துறையை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் படியை எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாநில மாநாட்டில் தீர்மானிச்சுட்டு நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய இயக்க நடவடிக்கைகளில் அனைத்து செவிலியர்களும் பங்கேற்கணும்னு கேட்டுட்டு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே. அடுத்ததாக வரவேற்புரை வழங்க வந்துள்ள தோழர் மா அந்தோணிசாமி வரவேற்பு குழு தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டினுடைய தலைவர் அருமை